ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க. ஐஸ்கிரீம் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் இந்த பாக்ஸில் தான் நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். நான் தனியாக எந்த ஒரு பாக்ஸும் வாங்கலை. ஃப்ரிட்ஜ் சைட் டோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள் தான் வைக்க போகிறேன். முந்திரி, ஏலக்காய், திராட்சை இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி திறக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஊறுகாய் வீட்டிலே ரெடி பண்ணது தான், எலுமிச்சங்காய் ஊறுகாய். இதையும் நான் சைட் டோர்லேயே வச்சுறேன். இது நான் ஓப்பன் பண்ண பேக்கெட் ரவை, கடலை மாவு, ரவை தோசை மிக்ஸி இந்த பேக்கெட்ஸ்லாம். இது வெளியில் வச்சேன் அப்படின்னா எறும்பு வந்துடுது. ஸோ அதனால் இந்த சைட் டோர்லேயே நான் இதையும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சது இருக்குது, அதையும் வச்சுட்டேன். தயிர் பாக்ஸையும் வச்சுட்டேன். தோசை மாவு ஆட்டி வச்சுருந்தேன், அதையும் இதிலேயே வச்சுட்டேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கீரையெல்லாம் பிச்சு வச்சுட்டு கவரில் போட்டு இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே நான் போட்டு வச்சுட்டேன். ஒரு வாரத்துக்கான காய்கறி இதில் கரெக்டாக இருக்கும். சைட் டோரில் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா தக்காளி ரொம்ப கூலிங்கில் வச்சா கொஞ்சம் அழுகின மாதிரி ஆகிடுது. அதனால் சைட் டோர்லேயே வச்சுட்டேன். மேலே முட்டையும் வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.